ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். என்ன நைட்டு டின்னரு? நைட் டின்னர் வந்து சிக்கன் கிரேவி தான். ஆஹா, ஏன் திடீர்னு நைட்டில் சிக்கன் வாங்கியிருக்கீங்க? ஏன்னா நம்ம மத்தியானம் கொஞ்சம் சிம்பிளாக தான் சாப்பிட்டோம். சரியாக சாப்பிடல. என்ன சாப்பிட்டோன்னு சொல்லுங்கள். கேரட் ரைஸ். கேரட் ரைஸு காலையில் உப்புமா. சரி, சும்மா ஒரு கிரேவிங்ஸாக இருந்துச்சு சாப்பிடணும் போல. சரி, அதுக்காக தான் சரி சிக்கன் வாங்கிடுச்சு. எண்ணெய் ஊற்றி சரி, வெங்காயம் போட்டாச்சு, கருவேப்பிலை போட்டேன். எப்பவுமே நான் இந்த மெத்தடில் தான் செய்வேன் சிக்கன் கிரேவி. ஆனால் அக்கா வந்துட்டு அன்றைக்கி எப்படி செஞ்சிருந்தா இன்னைக்கு சோம்பேறி சிக்கன் சொல்லிட்டு அவள் வந்துட்டு வித்தியாசமாக செஞ்சா. அது அக்காக்கு ஏற்ற மாதிரி சோம்பேறி சிக்கன். அது கூட சூப்பராக இருந்துச்சு. அது டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் நான் இப்படி தான் செய்வேன். எனக்கு ஆனால் அதை விட இதுதான் பிடிச்சிருந்துச்சு. நல்லா தான் இருந்துச்சு. அது ஆனால் எனக்கு அது டேஸ்ட் நல்லா தான் இருந்துச்சு. சரி, இப்போ கொஞ்சம் வந்து அரைக்கிறதுக்கு போட்டுக்கலாம். வெங்காயம் அதில் கொஞ்சம் போட்டேன், கொஞ்சம் கட் பண்ணி இதில் கொஞ்சம் அரைக்கிறதுக்கு. இஞ்சி தோல் சீவி போட்டுக்கலாம். அதில் நான் எப்பவுமே இந்த வெங்காயம் கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி இதெல்லாம் போட்டுக்கலாம், வதக்கிடுவேன். ஓஹோ, அக்கா படிச்சுட்டு இருக்கிறதுனால இப்போ நீ எடுத்துகிட்டு இருக்க வீடியோ ஏதோ எனக்கு லீவில் இருக்கேன், எடுக்கிறேன். அதுக்கப்புறமா என்ன இன்னைக்கு டிஃப்ரெண்ட்டாக எடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. இஞ்சி கட் பண்ணி டேல நான்வெஜ் சாப்பிட்றத விட பகலில் நைட்டில் நான்வெஜ் சாப்பிட்றது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் எப்போவுமே. ஏன் சின்ன வயசுலேருந்தே அது அப்படி தான். இப்போ என்னதான் சண்டே நம்ம மத்தியானம் நான்வெஜ் செஞ்சாலும் இது மாதிரி டைமில் மற்ற நாளில் நைட்டில் செய்கிறது தான் ரொம்ப ஜாலியாக இருக்குது. அது ஏன்னு தெரியும். அதுவும் எனக்கு லீவ் இருக்கும் சாப்பிட்றதுலாம் இன்னும் ஜாலியாக இருக்குது. சரி, நான் வந்துட்டு தக்காளி கொஞ்சம் போட்டுக்கலாம். அதில் கொஞ்சம் பொடியாக ஃபோனில் வேறு சார்ஜ் கம்மியாக இருக்குது. அப்படியா? சார்ஜ் போட்டுனே தான் எடுத்துன்னு இருக்கேன். சரி, இதில் வந்து இப்போ வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு எல்லாம் போட்டாச்சு, சோம்பெல்லாம் போட்டாச்சு, அரைச்சிக்கலாம். சரி, இப்போ இதை அரைச்சாச்சு. இதையும் இதிலே போட்டுடலாம். தக்காளியா? தக்காளி வெங்காயம் எல்லாம் சொன்னல. பேட்ரி வேறு லோவாக இருக்குது. நல்லா வதக்கலாம். எடிட் பண்ண கற்றுக்கினா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் எங்கே ஃபோனே யூஸ் பண்ணதில்லை நான். இல்லை, எடிட்டிங் இப்போ அக்கா மட்டும் பண்ணுறதுனால தான் இப்போ எக்ஸாம் டைம்லலாம் நமக்கு பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எடிட்டிங் பண்ணுறேன், எப்படியும் கற்றுக்கிறேன். அப்புறமா எடிட் பண்ணாக்கா நீ நல்லா மாற்றி 3 பேர் மாற்றி மாற்றி பண்ணால் ஈஸியாக இருக்கும். நாளைக்கு தான் எடுத்துகிட்டு போகணும் இந்த கேஸ் ஸ்டவ் ரெடி பண்ணுறதுக்கு கடைக்கு. ஓஹோ, புது சிலிண்டர் இப்போ மாற்றணுமே. சிலிண்டர் மாற்றியாச்சு, ஆனால் கேஸ் ஸ்லோவாக தான் இருக்குது. ஓஹோ, எவ்வளோ ஸ்லோ இருக்குது. எப்போ வச்சேன் இதுவும் இப்போ ஸ்லோவாக தான் இருக்குது. நாளைக்கு தான் திருப்பி ரெடி பண்ணணும். இதில் சரியாக தெரியல கேமராலாம், நேரில் நல்லா தெரியுது. அந்த வேகத்துக்கே சரி, கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். ரைஸ் தான் வச்சுருக்கேன். என்னாச்சு? சத்தமே பலமாக இருக்கே. இப்போ சின்ன டம்ளர் எடுத்து வச்சா அப்படியே அந்த ட்ராயர்லேருந்து சிக்கன் வந்து மஞ்சத்தூள் போட்டு கழுவி ஊற வச்சுருக்கோம்ல. இன்னும் எவ்வளோ நேரம் செய்கிறதுக்கு? ஒரு குக்கரில் தான் வைக்க போகிறேன், அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். கேஸ் ஸ்டவ் தான் சமையறியுது. நாளைக்கு ரெடி பண்ணிடலாம். நாளைக்கு கன்ஃபார்மாக எடுத்துன்னு போய் கொடுத்தேன். ஏன்னா வருஷப்பருப்பு வேறு வருதுல்ல, அதனால் ஃபஸ்ட்டே ரெடி பண்ணிடணும். இல்லைன்னா வருஷப்பருப்பு பக்கம் சமைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கு தான் எடுத்துகிட்டு போய் கொடுத்துடலாம். ஓ, நம்ம சிக்கன் போட்டிங்களா? போட்டுனே இருக்கேன். ஃபுல்லாக வதங்கிடுச்சா உள்ளே இருக்கிறது? வதங்கிடுச்சு.
மிளகாத்தூள் போட்டுக்கலாமா? ம் சால்ட்டு ம் போட்டு அதை நல்லா வதங்கிட்டோம். வதங்கினே முடிச்சு. ம் சரி, இது கொஞ்ச நேரம் வதங்கிட்டோம். இதுலேயே தண்ணி விட்டுட்டோமே. தண்ணி விட்டது தான் அது மூடி. சரி, நல்லா வதங்கினா அது கொஞ்சம் ரசம் வச்சுக்கலாம். ஏன் பத்தாதா இது? இல்லை நைட்டில் ரைஸ் சாப்பிடுவோம்ல, கொஞ்சம் டைஜஷன் ஆகும். ரசம் கூட ஊற்றி சாப்பிடுவோம். சிலிண்டர் தட்டுப்பாடுன்னு சொன்ன உடனே இண்டக்ஷன் ஸ்டவ் வாங்கினது தான். வாங்கி ஒரு 2 நாள் செஞ்சோமா, அப்புறம் யூஸே பண்ணுறது இல்லை. அதை இல்லையே, சுடு தண்ணி வச்சிங்களா? ஆனால் தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம். 2வது சிலிண்டர் மாற்றிட்டோம் நம்ம. திருப்பி நம்ம இன்னும் புக் பண்ணலை. இந்த மாதிரி புக் பண்ணுறதுக்குள்ள அதை கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம். சரி, நான் ரசம் வேணா இண்டக்ஷன் ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். அதுதான் அதுதான். இதுலேயே நான் கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டேன் மிளகு செய்கிற இடத்துல. ஏன்னா நம்மளுக்கு ரசத்தில் போட்டால் நமக்கு யாருமே சாப்பிட மாட்டோம். அரைச்சிட்டா சாப்பிடுவோம். இது ஒன்றும் வதங்கலை. அதை வதங்கிட்டா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாமா இதில்? இல்லைன்னா தண்ணி ஊற்றிக்கலாம். நீங்கள் ஏன் வெஜிடபிள் கட் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க? அது எனக்கு ஸ்பீடாக வர கை வலிக்குது. அன்றைக்கி சரவணா ஸ்டோர்ஸில் இதை கொடுக்கும்போது ஏற்கனவே வீட்டில் வாங்கினது வந்து தண்டமாக இருக்குமா, இதை வாங்காதீங்கன்னா கேட்டிங்களா? தானே வந்துச்சு, அதனால் நம்ம வாங்கிட்டோம். இதுக்கு கீழே தான் வாட்டர் பாட்டில் தரேன்னு சொன்னாங்களே, அது வாங்கிருக்கலாம்ல அதுக்கு பதிலாக? இல்லை, அந்த ப்ரைஸ்க்கு என்ன வாங்கணுமோ அதை தான் வாங்க முடியும். அவங்க கொடுக்குறாங்கல்ல அந்த லிமிட்டெடு, அந்த ரேட்டு. நம்ம அதுக்கு கீழே கண்டாலும் அவங்க தரமாட்டாங்க, அது அதிகமாக கிடையாது தரமாட்டாங்க. இப்படியா? அது கீழே தான் வாட்டர் பாட்டில் இருந்துச்சு, அதை வாங்கிருக்கலாம். சரி விடுங்க, பரவாயில்ல. சரி, இதை வதங்கிடுச்சு. தண்ணி ஊற்றிடலாமா? தண்ணி ஊற்றிட்டு நம்ம வெயிட் போட முடியாது. காலேஜ் உனக்கு ஓட்டணும் ஆயிடுச்சுனா தான் உனக்கு கரெக்டாக இருக்கும் படிக்கிறதுக்கு. அப்போ நீங்கள் அப்படியே தலையில் ஃபோனை கட்டிட்டுருங்க. ஆமாம், டார்ச் லைட்லாம் வச்சுருப்பாங்களே இந்த மாதிரி. விசில் வர 3 விசில் வந்த உடனே இறக்கிடலாம். ரசம் தான் இருக்கும். டைம் மாதிரி 8:40 ஆயிடுச்சு. 9 o'clock ஆகிடும் போல இருக்கணும். அது வந்து இப்படி கீழே இருக்கிற மாதிரி இருந்தால் ஈஸியாக இருக்கும். ஆக்வாகார்டு அந்த இது மேலே பிடிச்சி இது பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். சரி, அப்படியே கொஞ்சம் சாமான் இருக்குது, அதை தேய்ச்சி வச்சிடறேன். ஏன்னா காலையில் அப்புறம் உங்களுக்கு போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அப்பாவுக்கு ஆஃபீஸ்லாம் போகல. ஆமாம், காலையில் எழுந்து கழுவுறதுனா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சாமான்லாம் கழுவிட்டு காலையில் எழுந்து குக் பண்ணணுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எத்தனை மணிக்கு எழுந்துப்பீங்க காலையில்? காலையில் 5 o'clock எழுந்துப்பேன். நைட்டு எப்போ தூங்குறீங்க? தூங்குறா ஒரு 12 மணி ஆகிடுச்சு தூங்க. அதனால் இப்போயே நம்ம கழுவிட்டு பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும் காலையில் சமைக்க. ஓஹோ, இந்த ப்ரெஷ்ஷு நல்லா ஈஸியாக இருக்குது கழுவுறதுக்கு. செஞ்சு கழுவு. அப்பப்போ கழுவி வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா அது மாதிரி அது கலரே சேஞ்ச் ஆகிடும். ஸ்டீல் கலரே சேஞ்ச் ஆகிடும். எத்தனை விசில் வந்துச்சு மொத்தமாக? இப்போ இன்னும் வரவே இல்லை. இன்னுமா வரல? எப்பவுமே வந்துடும் சீக்கிரமா, ஸ்லோவாக இருக்கிறதுனால. ஸ்லோவாக இருக்கிறதுனால இப்போ அந்த மாதிரி. ரசம் கொதிச்சிருச்சு, இறக்கிடுவேன். ஆஃப் பண்ணிடுங்க. நான் கொஞ்சம் அதிகமாகவே கொதிச்சிட்டு இருக்குது. நான் கவனிக்கல சாமான் கழுவுனதுனால. ரசம் ஆனால் கொதிக்கிறதுக்கு முன்னாடி எடுத்துன்னு வந்தானே? ஆமாம் ஆமாம், கொஞ்சம் லைட்டாக கொதிச்சிச்சு, பரவாயில்ல. ஒரு படத்தில் பார்த்தேன். இட்லிக்கு ஊற வச்சுருங்க. மாவு அரைக்கிறதுக்கு கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க பாருங்க. ஓஹோ, ரொம்ப நாளாகவே மாவு இல்லாமல் இருக்குது, இட்லி மாவே. கிரைண்டர் இருந்துச்சு, அது ரிப்பேர் ஆகிடுச்சு. அதனால் வெளியில் தான் கொடுக்கணும் மாவு. பல வருஷத்துக்கு முன்னாடி 2 ரிப்பேர் ஆகிடுச்சேம்மா. அதான் சொல்கிறேன். சரி, பெப்பர்
ம் பெப்பர் போட்டால் தான் நல்லாவே இருக்கும். சரி சரி சாப்பிட்லாமா? ம் எனக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துருங்க, எனக்கு பசிக்குது. ம் சரி. நான் செய்யறது நானே டேஸ்ட் பண்ண மாட்டேன். சும்மா சொல்லுங்க. ரொம்ப சூடாக இருக்குது, கொதிக்குது. ம் கையை வைக்க முடியல. ஆவி பறக்கிறது தெரியுது வீடியோலேயே. நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கு. ம் அதான் நான் சொல்லி கொடுத்தா கற்றுக்கிட்டீங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் பாய்.